நான் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரேக்கிங்காக தான் இருந்தேன். நான் என்ன போகிறேன் ஆக்கள் ஒரு நிகழ்வுகளோ படம் பார்க்குறோ ஒரு கோயிலோனால் நான் பைக் அடிக்கிற கூட ஏன்னா என்ன பார்ப்பாங்கன்னா கழிப்பாங்க படிப்பாங்கன்றக்கா அந்த மனசுக்குள்ள ஒரு கதையை கடவுளை இப்படி படைச்சாருன்னு சொல்லி எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பார்க்கல அவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் நான் மைண்டில் ரிலாக்ஸில் எடுக்கிறதில்ல. ஆனால் அந்த இன்னொரு ஆக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கல எனக்கு அதை ஹாப்பியாக இருக்குது. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இலங்கையிலே மிக உயரமான மனிதர் இவருக்குள்ளேயும் பல சோக தாக்கங்கள் மறைஞ்சு கிடக்குது. போர்ச்சூழலின் போது தலைவரின் அரவணைப்புல வாழ்ந்த இவர் இன்னைக்கு சமூகத்தின் மத்தியில வாழ்றதுக்கு ரொம்பவும் அவஸ்தைப்படுறதா சொல்லியிருந்தாரு. இவரை பற்றின பல சுவாரஸ்யமிக்க தகவல்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். நல்ல சுகம் நல்ல சுகம். நாங்கள் வந்து மட்டக்களப்பு. நானே சில டைம் உண்மையில நான் 6 அடி அண்ணனா 7 அடி 2 அங்குலம் 20-25 வயசு இருக்கவங்கள வந்து இன்னும் உயரம் இருந்தீங்களே. அப்பயே வந்து அப்போல்லாம் நாங்கள் இந்த உயரங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. எத்தனை மணி படிக்கிறது? கோயில் படிக்கிறீங்க நீங்களே எந்த உயரத்துக்கு இருக்கீங்க? சந்தோஷபரமாய் சொல்ல மாட்டாங்க. உயரம் ஒல்லி உடம்பில்லை அப்படிதான் கைப்பாங்க. அப்போ சந்தோஷமா ஒன்றுமே இல்லை. பெருசாண்டு கைக்க மாட்டாங்க. இடைக்க வந்து கேட்பாங்க நீ இப்படி தான் பெறுவேன்னு சொல்லுவாங்க. மற்றும்படி நக்கல் அந்த டைம்ல கவலையா இருக்குன்னு கேட்கணும். அம்மா சொல்லல சின்ன பிரச்சனையோட அதில் கொஞ்சம் இதாக இருக்கிற பார்ப்போம். இங்கே கூப்பிடுற பேர் என்ன சொன்னீங்க? மாறன் கூப்பிடுவாங்க. சில பேர் மாறன் கூப்பிடுவாங்க. சிலங்கால உயரமான சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் ஓகே பண்ணாரு. அவர் சொன்னார் இப்போ சிலங்கால ஒரு உயரமான ஆளாக இருக்கலாம்னு சொல்லி அவர் எழுதி புக்கில் வந்தவர். இப்போ என்ன பிரச்சனை ஆக்களை தெரியாது. நான் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் உயரமானால் அதுன்றவருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா போகிறதான் தாங்கள் எல்லாரும் இப்போ ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம். எங்கெங்கே அப்படி வாழணும் கற்று தந்திருக்காங்க. பாடம் படிச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு நடுமாறண்டா ஒரு நீட்டான படி என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ அந்த பக்கத்தையும் அந்த மரியாதையும் நான் எந்த வரைக்கும் காப்பாற்றணும்னு தான் நான் செயல்படுறனுடைய. நீங்கள் முதல்ல வந்துட்டு தலைவரை நேரில் சந்திக்கும் போது அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? கண்டோன்னு ஒரு நல்ல ஹைட்டாக இருக்கிறான்னு கேட்டார். பார்த்தோன்னே என்ன ஒரு ஹைட்டாக இருக்கிறான்னு ஆள்டாங்க பாருங்க. நான் பக்கத்தில் சொன்னார் ஆள் இப்படி என்ன இருக்குது இப்படி ஹைட்டாக இருந்தா இன்னும் பக்கம் படம் எடுத்து கட்டி பிடிச்சி படம் விளையாடுத்து அவர் சரியான எடுப்பு கிட்ட தான் இருக்கிறார். அப்போ வந்து தலைவரோட ஒரு அரவணைப்பில் வந்து இருந்தீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவரால் வந்து நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க? அவரால் உங்களுக்கு ஏதாச்சும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா? எப்படி? அது இப்போ எங்களோட தளபதிக்கு சொல்லப்பட்டது அன்னையால் சொல்லப்பட்டது தான். இல்லை வேறு எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தேவையானவர், எங்களோட நாட்டுக்கு ஒரு தேவையானவர், நீங்களை வேற பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு பொக்கிஷம் எங்களோட தளபதிக்கு சொல்லி தளபதியோட கல்யாணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 20 நாள் ஒரு 25 நாள் முதல் தான் சந்திச்சது. நான் அவ்வளோ வேலைப்படவுக்குள்ளேயும் அவர் அதை ஞாபகம் வச்சு கல்யாணத்துக்கு ப்ரெசண்டெல்லாம் அனுப்பி அவர் வெளியெல்லாம் போயிட்டு ப்ரெசண்டெல்லாம் அனுப்பி எங்களை ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தார். அம்மாடியோ. வணக்கம் அண்ணே. வணக்கம். நல்ல சுகம் நல்ல சுகம். நாங்கள் வந்து மட்டக்களப்பு. உண்மையில வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து பார்க்கணும் உங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ளணும் அப்படி சொல்லி. உண்மையில அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு அதாவது ஒரு விசேட தேவைகள் வந்து உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் மற்றவங்களை வந்து அறியக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்கிறீங்கன்றதுனால. இப்போ இலங்கையில் அங்கீகாரம் பெற்று வரீங்களோ வந்து உயர்ந்த மனிதர் அப்படி இருந்த மாதிரி? இலங்கையில் அங்கீகாரம் பெற்றது இப்போ சேட்டிக்கர் அதோட பெரிய இல்லை அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். இப்போ தான் எனக்கு அதை உத்தியோகபூர்வமான ஒரு பரவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்தி டிவியில் முதல்ல உங்களை எடுத்திருக்காங்களே நெப்பட்டி எடுத்ததை போட்டிருந்தவங்க இப்போ அதை வந்து டிக்டாக்ல அதாவது தெரியும் உங்களுக்கு அந்த பழைய பாட்டுகளை டிக்டாக்ல ஓட்டு ட்ரெண்டிங் பண்ணுற மாதிரி அண்ணாட வீடியோ போட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சிங்கள மீடியாவில் வந்து எடுத்தவங்களே வந்து இருக்கிறோம் கோல் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிசாக் முடிய விட்டு வேற சிங்களாக்கள் கூட இப்போ கோல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பார்க்குறது
நாங்கள் எதிர்த்து வந்து உங்களை ஒரு நாள் ரோட்டில் கண்டுறாங்க நீங்கள் போக்கில் வந்து அப்போ நான் சொல்லி போனேன் இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போனோம். இல்லை முதல் பேட்டியில் பார்த்துருக்கேன் சொல்லி சக்திரியில் எவ்வளோ காலத்துக்கு முந்தி பேட்டி கொடுத்து நீங்கள் இப்போ 5 வருஷத்துக்கிட்ட 5 வருஷத்துக்கு முதல் 4 வருஷம் அப்படி வரும். பிள்ளை இல்லை ஓகே. இது வார பாதம் வந்து கடும் மோசமாக இருக்கு. என்ன நீங்கள் ஆட்டெல்லாம் எழுதுறீங்க? என்ன செய்யறது, எல்லா இடையும் காய்ச்சிருக்கிறோம், செய்துறதுக்கு வசதியாக இல்லை போல. ரோட்டுக்கு உண்மையில காசை காணான்னு சொல்கிறாங்கல்ல என்ன வேலை செய்கிறதுக்கு. அப்போ அதால் இடுபாடாக கிடக்கு. அப்போ மழை டைம் எல்லாம் மழை டைமில் சரியாக கஷ்டம். மழை டைம் எல்லாம் வாரங்கள் உள்ளுக்கு வராது. அப்போ உங்கள்கிட்ட ஆட்டோ வேலை எல்லாம் ரோட்டில் விடுறது. அங்கே அங்கே தெரிஞ்சாக்க அப்படியே விட்டு போட்டு பள்ளிக்கூடம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு இருக்கிற பிள்ளைலாம் ரோட்டில் போய் தான் போடுறது. சப்பாத்தி எல்லாம் மாற்றி கீத்தி போட்டு தான் அப்புறம் வந்து மழையாலும் சரியான கஷ்டம். பயங்கர மோசமா இருக்கு ரோடு. அதுவும் மழை இதுக்குள்ள தொழில் பட்டியலும் கூட இருக்கு. டோய் கம்பெனிகள், மாட்டு பண்ணைகள், தொழிலா முயற்சியாளர் கூட இருக்கு. ஆனால் அதை டெவலப் பண்ணி செய்யறதுக்கு ஒரு முன்முறை இல்லை. அப்போ நாங்களும் கனவேரோட ரைவானி செய்கிறது வேறு எங்கள் மக்கள் சேர்ந்து மறியால பிரேச வேலையாக ஒரு சும்மா சப்போர்ட் பண்ணி தருவாங்கல்ல. அந்த மோட்டோகிரானில் போட்டு வட்டி கட்டி அப்படி செய்து தான் வாழ்கிறீங்க. சரி ஓகே. உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அதாவது ஒரு 20-25 வயசு இருக்கவங்கள வந்து இன்னும் உயரம் இருந்தீங்களே அப்போயே வந்து அப்போல்லாம் நாங்கள் இந்த உயரங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. நான் சின்ன வயசுலேயே பெருசாக அந்த மெல்லிசாதால் இருந்த உயரம் பண்ணுறதை நான் ஒரு அட்லீஸ்ட் பார்க்க போகிற வழிகிட்ட வந்து ஒரு 96 போகிறதா. இந்த உயரம் மல்லி வேலை இந்த உடல் பொடி செக்கிங் கூட செய்து பார்க்கக்கூடாது. பிரச்சனை தான் அப்புறம் திரும்ப அதை எல்லாம் கொஞ்சம் வலுவூட்டுறதுக்குரிய மாதிரி செயல்பாடுகளை செய்து வந்தவங்க. இல்லை அது உண்மையாக வந்து ஒரு குறைய பேர் தான் கிடைக்கும் வேணும். அப்படி வந்து இப்போ குள்ளமான மனிதரை பார்த்துருப்போம், உயரமான மனிதரை பார்த்துப்போம். அவங்களுமே கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பதியப்படுறவங்க. அதாவது இப்போ வேர்ல்டில் பார்க்க கின்னஸில் வந்து பதியப்படுவாங்க. அண்ட் வந்துட்டு இப்போ நேஷனல் அதாவது இப்போ நாடு ரீதியில் வந்து நாட்டில் ரீதியில் வந்து பதியப்படுவாங்க. அங்கே அதுக்காக வேண்டி கூந்தலை வளர்த்து கொள்வாங்க அப்படின்லாம் சொல்லி. இப்போயும் கூட ஒரு ஆள் வந்து இந்த இலங்கை சுற்றி நடந்து வர்றாரு பார்த்தீங்களா? பார்த்துறேன். ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அரசாங்கத்தால் வந்து ஒரு இதுவும் இல்லையா உங்களுக்கு? அரசாங்கத்தால் எனக்கு இப்போ ஒரு அங்கே எனக்கு திரைப்படையில் இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி கழிக்கிறோம். ஆனால் விரைவில் ஒரு சான்றிதழ் கிடைக்கும் நினைக்கிறேன். பாப்போம் எந்த உயரத்தை வந்து எப்படி இருக்கு. நானே சில டைம் உண்மையில வந்து நான் 6 அடி அண்ணனா 7 அடி 2 அங்குலம். ஓகே. நாங்கள் கூட இந்த மாமரத்தை தான் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாமரத்தில் இதோ மாங்காய் இருந்து நீங்கள் ஆஞ்சு அதெல்லாம் இப்போ ஆஞ்சு எல்லாருக்கும் ஆஞ்சி காட்டி மாங்காய் முடிஞ்சதோல இருக்கு. அப்போ துரட்டியை பயன்படுத்துகிறேன் இல்லையா? துரட்டியை தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எட்டி ஆயிடுறாரு அதெல்லாம் இப்போ நாங்கள் நேற்று ஆஞ்சு பழக்க வச்சுக்கிறோம். ஆஞ்சு பழக்க வச்சுட்டீங்க. மகன் ஆஞ்சவர் நாங்கள் 2 பேரும் பிடிச்சி பழக்க வச்சுக்கிறோம். நேற்று தான் மிச்சம். ஓகே. என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நாங்கள் RJ with KJ சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து அண்ணாவோட வாழ்க்கை வந்து எப்படி போகுது, அவருக்கும் சில கஷ்ட துன்பங்கள் இருக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. மனுஷன் 2 பிரச்சனைகள் இருக்குதானே. அப்படி வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணாவோட பேஜில் தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கான உதவியை நம்ம செஞ்சு விடுவோம். எத்தனை மணி படிக்கிறது? கோயில் படிக்கிறீங்க நீங்களே எந்த உயரத்துக்கு இருக்கீங்க? ஓகே. எப்படி போகுது படிப்பெல்லாம்? என்ன பயமோ கதைக்கிறது? வீடியோவில் கதைக்கிறது பயமோ? அப்படி இல்லை. என்ன பயம்? என்ன எல்லாரும் கதைக்கிறாங்க வந்து. நீங்கள் எத்தனை மணி படிக்கீங்க? 3ஆம். ஓகே. அவசரமாக வந்து இங்கே போகிறதுக்கு வந்து வழி கொடுத்தீங்க. மறைக்குது முன்னுக்கு வரணும். இது மறைக்குதுன்னு. ஓகே ஓகே. இப்போ போக வலிக்கிட்டாங்க அவங்கள்ட்ட ரிலேட்டிவ் எங்கே வந்துட்டு போகிறாங்க. அதுக்காக வேண்டி தான் இப்போ படிப்பெல்லாம் எப்படி போகுது? அப்போ போகுது. என்ன சப்ஜெக்ட், என்ன பாடம் படிக்கிறீங்க? தொகுதி 1ல் கொமர்ஸ், தொகுதி 2ல் இலக்கிய நயம், 3ல் சுகாதாரம். கொமர்ஸ் எடுக்கிறீங்க, கணக்காளி தான் அப்போ. ரைட். ஓகே. அப்போ ஃபியூச்சரில் என்ன வர பிளான்? ஃபியூச்சரில் பேங்கில் இல்லாட்டிக்கு தனியாக பிஸ்னஸ் ஐடியா. சூப்பர். கொமர்ஸ் படித்தா சரி. உண்மையிலே வந்து அதெல்லாம் சரி. இப்போ உண்மையிலே வந்து அப்பாட உயரத்தை பார்த்து இதை பார்த்து வந்து ஸ்கூலில் வந்து கற்றுருப்பாங்க, கதைச்சிருப்பாங்க. வந்து என்ன கதைப்பாங்க அப்படின்னா நிறைய கேட்பாங்கன்னா சொல்லுவோம். வந்து என்ன கேட்பாங்க, அதாவது நீங்கள் இப்படி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கேட்டு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லுவோம், வந்து நீங்கள் கேட்டு கவலைப்பட்ட விஷயத்தையும் சொல்லுவோம். வந்து இப்போ சும்மா நார்மலாக வந்து இப்போ உடம்பாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் வந்து நக்கல் அடிக்கிற வழக்கம் தானே. அப்படி வந்து நீங்கள் கவலைப்பட்டதும் அடுத்து தாண்டி நார்மலாக சந்தோஷப்பட்ட விஷயம் மாட்டாங்க. பெருசாண்டு சந்தோஷபரமாய் சொல்ல மாட்டாங்க. உயரம், ஒல்லி, உடம்பில்லை அப்படி தான் கைப்பாங்க. பெருசாண்டு சந்தோஷம் கைகள். அப்போ சந்தோஷமாக ஒன்றுமே இல்லை. பெருசாண்டு கைக்க மாட்டாங்க. இடைக்க வந்து கேட்பாங்க, நீ இப்படி தான் வருவேன்னு சொல்லுவாங்க. மற்றும்படி நக்கல அந்த டைமில் கவலையாக இருக்குதானே.
ஓகே, என்னோட சொன்னால் நாங்கள் இதை கேட்கறதுக்கான காரணம், இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பீங்க. ஸோ ஒருத்தங்களோட அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொன்றும் பரமணி நினைச்சுக்கொள்ளலாம். நம்ம அதை வச்சு கொண்டு ஒருத்தங்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ வந்து பார்க்கக்கூடாது ஒரு காலமும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ இவரோட படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு இதெல்லாம் வந்து உண்மையில ஒரு குறையில் எனக்குலாம் இது வந்து நான் நிறைய செய்யறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும். செஸ் போர்ட் விளையாடுறது உயரங்கள் உங்கள்ட்ட வந்து சொல்லுவார் அண்ணா வந்து இப்படி பிரச்சனை எல்லாமே இருக்கு ஸ்கூல்லான்னு சொல்லி. சரி ஆள் கதைப்பாரா நான் முதல்ல மெயின் பண்ணுறேன் இல்லை நாங்கள் முதல்ல மெயின் பண்ணால் அதெல்லாம் எங்களுக்கு இதாக பிரச்சனை மைண்டில் நாங்கள் ரிலே பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈக்குவலாக நாங்கள் பழகிட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு. சரி, நீங்கள் அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றும் செய்யல, அங்கால போயிடுவேன். கொஞ்சம் கலைக்கிற குறைவு ஆள் தானம் தண்ட இது தான், மற்றபடி ஆக்களோட பெருசாக அடியில் இல்லை. இதுதான் கொஞ்சம் குறும்புத்தனமான தமிழனுக்கு அடிக்கிறதும் கராட்டிகளும் இவரால தமிழ் தான் கூட பேச்சு வாங்குறது, இவர் தான் குழவுறது. தமிழ் பேசல சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவரிடம் போய் நிற்கவும் போகணும், அவரெல்லாம் சாப்பிடணும், அவரை குளிக்கணும், அவரை படுக்கணும், எல்லாமே அவரை தான் கேட்பார், மற்றவங்களை கேட்க மாட்டார். சரி, உங்களுக்கு இவங்க 2 பேரும் தானே பிள்ளைகள்? கேட்கணும். அம்மா சொல்லல சின்ன பிரச்சனையோட அதில் கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப அப்புறம் அப்போ நீங்கள் தான் பார்க்குறது, உங்கள்கிட்ட தான் இருக்குதுல்ல. ஓகே, எவ்வளோ காலமான இப்போ ஆட்டோடி சரி செஞ்சு? நாங்கள் இப்போ சாதாரண ஒரு 4 வருஷத்துக்கிட்ட வேறு தொழில் செய்ததுனால இப்போ ஒரு நிலைமையிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வருத்தங்களால் மாற்றி இப்போ ஒரு ஆட்டோ வருது. இப்போ பள்ளிக்கு வயரோட ஒரு பள்ளி அப்போ வந்து அவசரமாக போய் கொண்டிருக்காங்க. நான் எந்த இதாக வந்து சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னால், யாரும் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. உண்மையிலே வந்து எந்த விதத்தில் நீங்கள் வந்து அதை கவலைப்பட தேவையில்லை. உண்மையிலேயே தான் இப்போ மெல்லியாக இருந்தால் நானும் முதல் வந்து கடுமையாக ஒல்லி சரிதானே. அப்போ என்ன வந்து உடம்பாகணும்னு சொல்லி என்ன பட்டம் என்னென்னு சொல்லி கூப்பிட்றேன், எலும்பு சொல்லி கூப்பிட்றேன். அப்போ நான் கத்துறேன், நான் வந்து என்ன இப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. அப்போ தெளியணும்னு ஆசை தெளிஞ்சால் வந்து உடம்பு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை பெரிய கவலைப்பட தேவையில்லை. எப்பயும் சொல்லி கொண்டு தான் இருக்கு. கிடைச்ச ஒன்றை வச்சு நம்ம மேலே வரது நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்தவங்களோட பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழி தான் பார்க்கணும். ஓகே, நான் உங்களோட படிப்புக்கும் இதை பார்க்குறோம். சந்தோஷம், நல்லா படிங்க சரிங்களா? ஓகே, கவனமா போகணும் போகிற வாரலாம். ஓகே சரிங்கண்ணா, உங்களோட முழு பேர் என்ன? உங்களை இங்கே வந்து கூப்பிடுறது என்னென்னு கூப்பிடுவாங்க? அப்படி இந்த முழு பேர் வந்து குணசிங்கம் கசேந்திரன். இப்போ கன்னியாகுமரிகளுக்கு எல்லாம் உயரமன்றபடியாக தாங்கள் வச்ச பேரை வச்சு கூப்பிடுகிறோம். இப்போ அதில் நெடுமாறன் கூப்பிடுவாங்க. ஊழல நெடுமாறன் கடை யாருக்கும் தெரியும். இப்போ பேர்கள் தெரியாது, சில பேர் ஒரு சில பேர் தெரியும் பேர்கள். அப்போ அதால் கூடுதலாக நெடுமாறன்றதை இங்கே எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களை வந்து கூப்பிடும்போது வந்து நின்று சொல்லி கூப்பிடுவாங்க, அப்படி தான் கூப்பிட்றதா? என்ன வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நெடுமாறன் தான் கூப்பிடுவீங்க. அது இல்லை, அந்த டைம் நீங்கள் ஒன்று நினச்சிக்கொள்ள நான் பெரிய ஒன்றுமே நினச்சிக்கொள்றது இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது? ரைட் அண்ணா, இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 45 வயசு. 45 வயசு. எத்தனை வயசில் வந்து நீங்கள் இந்த போராட்டத்துக்காக காலத்தை வந்து விட்டு வெளியில் வந்தீங்க? போராட்டத்துக்காக நான் சாதாரணமாக 93 தான் நான் அடிப்படை பயிற்சி எடுத்தது. இயக்கத்துக்கு முழுமையாக சேர்க்கப்பட்டது. அதுக்கு முதல் நான் வேறு அறுவடைப்பில் இருந்தேன். அப்போ அறுவடைப்பில் இருந்தேன். அது அவைகள்கிட்ட இப்போ சேரக்குள்ளேயும் இதான் பிரச்சனை. அவைகளுக்கு வயசுகள், கட்டுப்பாடுகள், மற்ற வளர்த்தியல் ரூல்ஸ் இருக்கு. சும்மா எல்லாம் போய் சேரையில் இயக்கத்தில். அப்போ அப்படி ஒரு இதோட கூட இந்த நிலைமையில் கொஞ்சம் புளியான நேரத்தில் அப்போ நானும் அதை போய் அவையோட வைவாஸ் பண்ணி ஒரு 3 ட்ரிப் போய் தான். நான் இந்தியாவும் இருக்கைக்கே நான் போனேன். அப்போ சின்னால் அப்போ சின்னால் அப்போ இந்தியாவையெல்லாம் தெரியும். அப்போ இயக்கம் பண்ணுறதே பார்க்குற அரிது. அப்போ அந்த டைம்லேயே போய் பார்த்து சரி வரையில். இப்போ என்ன எனக்கு அந்த புரசரல் பிரச்சனை இருந்தால் அந்த இப்போ நான் ஒரு நிலையாக நிற்கிற விடுறது கஷ்டத்தால் அதில் இயக்கத்துக்கு ஓடி வந்த கார். நான் சிறு வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா இல்லாதால அப்போ நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. போய் அப்புறம் திரும்ப தான் ஒரு 1993 தான் முழுமையான ஒரு இயக்கத்தில் பயிற்சி இருக்கணும். நான் சகல வேலையும் செய்யணும், என்னால் ஏலும் நான் செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 400 பேர் 500 பேர் பயிற்சி எடுக்க வேண்டாம். அதில் அவை ஒரு 10 வட்டம் ஒன்று, நான் ஒரு 8 வட்டம் வந்தாலும் ஓடுவேன் நம்பிக்கையில் ஓடுறது. அந்த எந்த முயற்சி அவையில் அதுக்கு பார்ப்பினோம். அப்படி இல்லை, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேண்டாம். இருந்தாலும் எனக்கும் ஒரு கௌரவம் இருக்குது தானே. அவையில் 10 வட்டம் ஓட, நான் 8 வட்டம் ஓடுன்னு சொல்லி ஓடுறேன். அந்த தன்னம்பிக்கை அது அவைகளுக்கும் எனக்கு ஒரு பிடிச்சு கொண்டு.
நாங்களாம் முன் வந்து செய்கிறோன்ற அப்படியே. ம்ஹும். அம்மா அப்பாவுக்கு மூளை காய்ச்சல் வந்து கேள்விப்பட்டேன். அம்மா அப்பா சேர்த்தோன்னா அம்மாவுக்கு 2ஆம் கல்யாணம் கட்டி வச்சு அவ்வளோக்கு. ம். அவையல் அப்படி வெட்டிக்குள்ளே போயிட்டோம். ஆஹா. வெடிக்கு முடிஞ்சோன்னா வெட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அப்போ அம்மா தாயோட எங்களை விட்டுட்டு போயிருந்தேன், தாய் தாப்பனோட. அதுக்கப்புறம் அம்மா உங்களை பார்க்க அம்மா அப்புறம் பார்க்கல. அப்புறம் அம்மா செத்தாப்புறம் நான் போய் பார்த்தேன். அப்போ அதாவது அந்த எந்த ஒரு வயசில் எதெல்லாம் வந்துட்டு நம்ம அனுபவிக்கூடாதோ அதெல்லாம் வந்து அனுபவிச்சிட்டீங்க நீங்கள். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இயக்கத்தில் உள்வாங்கப்பட்டீங்க. அப்போ தலைவரை வந்து எப்படி சந்திச்சிங்க நீங்கள்? தலைவரை வந்து நாங்கள் எங்களோட கட்டத்தில் இப்போ எங்களுக்குன்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தளபதி இருப்பார், சொன்னோம்னா ஒரு தளபதி. அப்போ அதோட நாங்கள் சந்திப்பு போகிற இடத்துல போய் சந்திப்புக்கு நாங்கள் சந்திச்சு காய்கறி ஓடுறது. அப்போ அதால் அவருக்கும் எங்களை ஒரு பார்த்தோன்னே இப்போ எங்களை பற்றி எந்த திறமையில பற்றி அவர் சொல்லுவார். அப்போ சொன்னால் இப்போ அன்னைக்கு தெரியாதால இப்போ அவர் அவ்வளோ வேலை பார்க்குறாரு, அவ்வளோ வேலையை பார்க்குறாரு தெரியாதானே. இப்போ எங்கள் தலவை சொல்லுவார் அப்படி இப்படி வேலையில் செய்கிற ஓடுறது ஆள் அப்படின்னா. இப்போ நிறைய சோஷியல் மீடியாக்குள்ள இதுக்குள்ள மாதிரி சொல்லி கொடுறாங்க, நீங்கள் வந்து தலைவரோட ஒரு அரவணைப்பில் வந்து இருந்தீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவரால் வந்து நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க? அவரால் உங்களுக்கு ஏதாச்சும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா? எப்படி? அது இப்போ எங்களோட தளபதிக்கு சொல்லப்பட்டது, அன்னையால் சொல்லப்பட்டது தான். இல்லை வேற எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தேவையானவர், எங்களோட நாட்டுக்கு ஒரு தேவையானவர், நீங்களை வேற பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஒரு பொக்கிஷம் எங்களோட தளபதிக்கு சொல்லி தளபதியோட எனக்குரிய சலுகைகள் சாப்பாடு விஷயங்கள் இருக்கலாம் எல்லாமே கண்காணிப்பில் இருந்தது. அது அடிக்கடி அவர்கிட்ட அண்ணன் கேட்டுக்கொள்வார். அண்ணன் கேட்டேன்னா உடனே வந்து என்ன சொல்லுவார். எங்களோட தளபதி வந்து சொன்னமணின்றா எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இந்த ஒன்றுக்கும் பயப்படாதால், எல்லாம் ஸ்டீக் கூட நல்ல நிர்வாகம், நல்ல கட்டமைப்பு, நல்ல தரமான ஒரு வழிகாட்டெல்லாம் எங்களை வச்சிருந்தவர். அந்த வழிகாட்டல் இப்போவும் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் அந்த அவர் பயப்பட்டேன்னு நான் பார்த்தோன்னா அன்னைக்கு மட்டும்தான் பயப்பட்டார். அவரை பயமாக பார்த்தேன்னு சொன்னால் நான் அன்னை பக்கத்து நிற்கல. அன்னைக்கு மட்டும்தான் அந்த பயந்ததை நான் பார்த்துருக்கோம். மற்றபடி யாருக்கும் பயந்ததை நான் பார்க்கல. நீங்கள் முதல்ல வந்துட்டு தலைவரை நேரில் சந்திக்கும் போது அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? கண்டோன்னு ஒரு நல்ல ஹைட்டாக இருக்கிறான்னு கேட்டார். பார்த்தோன்னே என்ன ஒரு ஹைட்டாக இருக்கிறான்னு ஆள்டாங்க பாருங்க. அப்புறம் நாங்கள் பக்கத்துல சொன்னார் ஆள் இப்படி என்ன இருக்குது, இப்படி ஹைட்டாக இன்னும் பக்கம் படம் எடுத்து கட்டி பிடிச்சி படம் விளையாடுத்து அவர் சரியான எடுப்பு கிட்ட தான் இருக்கிறார் ஆள். அப்போ அவர் சாப்பிட்டு எல்லாம் நீட்டா சரி. அப்போ எங்கட ஆள் சொல்லி இப்படி ஆள் கல்யாணம் பேசிக்கிறப்ப எங்கட பிள்ளையாண்டு கேட்டார். பக்கம் எங்கட பிள்ளையா தண்டை பிள்ளையாண்டு கேட்டார். தண்டை பிள்ளையா வேறு இல்லை, போராளியிலேருந்து தண்டை பிள்ளைய தான் சொல்கிறாரு. யாரும் எங்கட போராளியாரும் கல்யாணம் கட்டிருந்தாலும் அவுட் சைட்டை பார்க்க விரும்ப மாட்டார். கூடுதலாக தண்டை பிள்ளைகள் தண்டடையும் பிள்ளைகள் இருக்குது, தண்டை பிள்ளைகள் தான் கட்டணுன்ற ஒரு இதெல்லாம் வேறு இருந்தவர். இப்போ அவருக்கு அது நல்ல விருப்பம். அப்போ அப்படி என்னன்னா போகணும்னு சொல்லி ஓகே பண்ணி அப்போ கண்டு காய்ச்சி கையெல்லாம் தந்து அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 20 நாள் ஒரு 25 நாள் முதல் தான் சந்திச்சது. நான் அவ்வளோ வேலைப்பளவுக்குள்ளேயும் அவர் அதை ஞாபகம் வச்சு கல்யாணத்துக்கு ப்ரெசண்டெல்லாம் அனுப்பி அவர் வெளியெல்லாம் போயிட்டு ப்ரெசண்டெல்லாம் அனுப்பி எங்களை ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருந்தார். அவர் கொண்டு வந்தார் அப்படி தலைவர் இருந்தார்னு சொல்லி கல்யாணம் மடையில் வச்சு தந்தார். அப்போ கல்யாணம் செட்டாக கூட நான் பார்க்கண்டு ஒரு பொம்பளை பார்த்தா கூட நான் பார்க்கண்டு எங்களை தட்ட கடத்தை சொல்லுவேன். ஏடா நாங்கள் பொம்பளை பிரச்சனையோ காசு மோசடிகள் இந்த பழக்க வழக்கங்களை நான் கொஞ்சம் இந்த டைட்டாக இருந்தோம் நாங்கள். அப்போ அவருக்கு எங்களோட ஆளுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்களோட சௌரத்தில் பிள்ளைய தூக்குறாலும் நாங்கள் ஒரு அனுமதி வந்து எடுக்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைகளோட 6 மணி பிறகு வீடு வழியே போகிற அந்த பக்கமெல்லாம் இருக்காது. சரியான ஒரு டைட்டான ஆள். அப்படித்தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள் 2 வரைக்கும் அதே கடைப்பிடிவில் அதே இதில் இருக்கிறோம். அப்போ அதால் வந்து என்ன பொறுத்த மாட்டில் நான் வீட்டாக இருந்தால் நான் சில நேரங்களில் குடிச்சிருக்கலாம், பறிச்சிருக்கலாம், எங்களோட ஆக்கள்ற வசதிக்கும் நாங்கள் ஏதோ எல்லாம் செய்திருக்கலாம். சில நேரம் பள்ளியாடம் போயிருக்கலாம், அது வேறு பிரச்சனை. வீட்டே இருந்து வளர்ந்த விட நான் இயக்கத்திலிருந்து வளர்ந்தது எனக்கு மனசில் ஹாப்பி. அப்படியே உங்களோட பிள்ளைகளையும் வளர்ப்பீங்க. அதே மாதிரி நான் வளர்ப்பேன். அதில் இந்த இப்போ என்னண்டா எங்களுக்கு 7 ஆண்டு ஓட்டு நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை 7 ஆண்டாலும் அண்ணன் வளர்த்த வளர்ப்பா அப்படிதான். என்ன ஒரு போராளி 7 ஆண்டு சொன்னாலும் 7 ஆண்டா அவையல் அடுத்த கட்டம் அவைகளுக்கு என்ன வேலை கொடுக்கணும். எங்களையெல்லாம் படி என்று சொல்லக்கூட கூட எங்கள் தலைமையோ அண்ணன் சொல்லக்கூட நாங்கள் படிக்கிறதில்ல, சண்டே தான் எதிர்பார்க்குறோம். சண்டே இப்போ எங்களோட போராளி சில அப்படி தான். அப்போ எல்லாத்தையும் அண்ணன் சொன்னார் எங்கள் வேலைக்கு நீங்கள் இப்போ படிக்கலன்னு சொன்னால் அப்புறம் ஒரு காலத்தில் பின் கஷ்டப்படுவீங்க ரெண்டு சொல்லி இப்போ சில பாவப்படுக்கெல்லாம் பாருறவங்க பெரியக்குலாம் இப்போ
கணவன் மாதம் மாதிரிலாம் வருவினோம் அந்த பயிற்சியில் எடுக்க சொல்லுவினோம் கச்சாம்பித்தெல்லாம் கணக்கு பார்க்கணும் கொள்ளணும் அதில் ஒரு வேலையில் செய்யக்குள்ள நீங்கள் உங்களோட வேலையில் பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறல, நாங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம் தானே. அப்போ அவங்க எல்லாத்தையும் பின்னுக்கெல்லாம் யோசிச்சுக்கு வராக்கள், நாங்கள் அப்படி யோசிக்கிறதில்ல. அவங்க முன்னுக்கு என்ன வேறு பின்னுக்கு என்ன வேறுமன்ற யோசிச்சு செயல்படுறார்கள் அவங்க. நாங்கள் நாளைக்கு என்ன வேலை, இந்த வேலை, இந்த வேலைன்னு செய்துட்டு இருக்காங்களா நாங்கள் இப்போ யோசிக்கிறோம். படிக்க சொல்ல படிக்கலை. என்னை பொறுத்தவரை நான் தான் இயக்கத்தில் வந்து நான் இந்த ஆனாளத்தை பழகினாலும் சரி, சகல விஷயமும் நான் இயக்கத்தில் பழகினேன். இந்த அனுபவத்துக்கு இந்த இப்போ ஒரு ஆம்பளை பொம்பளையோ வளர்ந்தால் அவர் அறிவுக்கு விரைவுக்குள்ள தான் எல்லாம் சரியாக வரும். இப்போ வீட்டில் இருக்க அம்மா அப்பா சாப்பாடு கொண்டு தெரியும், எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த அம்மா பையனை கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட எனக்கு தெரியாது. இப்போ நான் இயக்கத்துக்கு வந்து நான் சரம் கட்டினா இருக்கலாம், டாய்லெட் பாய்ச்சா இருக்கலாம், ப்ரஷ் பண்ணினா இருக்கலாம், எல்லாமே இங்கே வந்தால் நான் பழகினேன். அதாவது உங்களோட வீடு வந்து எங்கன்னு சொன்னால் இந்த போராட்ட இடம் அந்த இயக்கத்தில் தான் உங்களுக்கு. நாங்களும் யாழ்ப்பாணம், சொந்தம் யாழ்ப்பாணம். ஒரு அப்படி இடம் பேர் வந்து ஒரு வன்னியில் வந்துருந்து வன்னியிலேருந்து ஒரு நாங்கள் அப்போ நான் இப்போ கல்யாணம் வந்து 2007 தானே. அப்போ இதில் வந்து மாறிக்கிறீங்க. அப்புறம் நான் வெட்டிங் முடிச்ச அப்புறம் இங்கே வந்துருந்தேன் நான். ஓகே. இப்போ அன்னை வளர்ப்பில் நீங்கள் வளர்ந்தீங்கன்றதை வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியும். இப்போ ஸோ அதை நினைச்சு கொண்டு நீங்கள் என்னன்றீங்க? நீங்கள் எல்லா பேருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அது இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதே வளர்ப்பு, அதே கட்டுப்பாடு, அதே கண்ணியம், அதே சிந்தனை, அதே தூர நோக்கு எல்லாத்தையும் வச்சு தான் நான் வாழ்கிறேன். என்ன கலங்கப்படுத்தினா அது வேற பிரச்சனை. நானாக தான் இருக்கிறேன். நான் எப்படி வளர்ந்தேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும், மற்றவே நல்லா இருக்கணும். எனக்கு யார் கஷ்டப்படணும் அவே உதவி செய்யணும். என்னால் செய்யலாட்டிங்க நான் இன்னொரு ஆளோட பற்றி அதை செய்யணும். பிள்ளைகளை எந்தையும் பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு விடணும். அந்த இப்போ எந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, தன் பிள்ளைய தானே வளர்த்தா ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளைய தானே வளரணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போதையாக அதே மாதிரி எனக்கு எந்த வளர்ப்பும் அப்படிதான். இன்றைக்கு நான் என்ன வளர்த்து விட்டது யாரு, அம்மா அப்பா எல்லாத்த வளர்த்து விட்டா இன்றைக்கு நான் இல்லைன்றாலும் என்ன எந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு எனக்கு நான் ஆக்களை சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு ஆக்களை சேர்த்து எனக்கு இன்றைக்கு ஏழாண்டாலும் உடனே மச்சான இப்படி பிரச்சனைனாலும் உடனே செய்யக்கூடிய மாதிரி ஆக்கள் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் மட்டக்களப்பை தேடி வரீங்கன்னா இந்த வளர்ப்பு தான். அப்போ நீங்கள் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு தொழிலும் செய்றீங்க. உங்களோட தொழிலே வந்துட்டு ஸ்கூல் பள்ளியில் எதிர்த்து தானே. இப்போ நான் முதல் தொழில் செய்தேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் உதவி செய்தவை, அரசாங்கமும் HFS எல்லாம் உதவி செய்தேன். அப்போ அதில் வச்சு நான் ஒரு கோழிக்கோட்டில் மாடுகள் ஆடு எல்லாமே வளர்த்து வந்தேன். நான் வளர்த்து வந்தேன். இப்போ இந்த எங்களோட கைவேலி கிராமத்துக்கு பார்த்துனீங்க அப்படி இருக்கு. சின்ன ஒரு மலைக்கு வளர பிரச்சனை. இப்போ மாறி காலம் கடும் கஷ்டம். நான் கோழியில் வளர்த்தேன். நான் கோழியில் சேர்த்து தண்ணியில் போய் அப்படி இப்படியெல்லாம் பிரச்சனை வந்து அப்போ பார்த்தேன்னு நீ வேறு தொழிலை செய்யலை. அப்போ காலும் பிரச்சனை ஒருத்தோன்றிருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்காண்டு என்ன செய்யலாம்ன்றதை யோசிச்சு பார்க்கண்டு அடுத்த கட்டமாக திருவியில் ஒழுங்குபடுத்தி எல்லாம் வித்துக்கிட்டு போட்டு திருவியில் எடுத்து பள்ளிக்கூடம் எடுத்து வரலாம்ன்ற ஒரு முடிவுக்கு எடுத்து ஓடி பள்ளிக்கூடம் சக்ஸஸாக இருக்குது. பள்ளிக்கூடம் சக்ஸஸாக இருக்குது. தொழிலும் பிரச்சனை வேணும். நாங்கள் ஒரு பாவனையும் இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஒரு நடுமாறண்டா ஒரு நீட்டான கொடி என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ அந்த பக்கத்தையும் அந்த மரியாதையும் நான் எந்த வரைக்கும் காப்பாற்றணும்னு தான் நான் செயல்படுறனுடைய. அதை கலங்கப்படுத்த மனசில் ஒரு எனக்கு எல்லாமே ஓகே. எந்த குடும்பத்தாலே நான் கலங்கப்பட்டேன்றதான் எனக்கு கவலை. மற்றும்படி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை கேட்குறோம்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்களோ சொல்லி தெரியாது. நார்மலாக சொல்லணும். அதாவது என்ன சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு எப்படியுமே பிள்ளைகள் வளரும்போது தாய் வளர்ப்பில் தந்தை வளர்ப்பில் உங்கள் 2 பேரோட அரவணைப்பு இருந்தால் தான் அவங்க இந்த ஒரு மன உளைச்சலுக்கும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா வளர்ந்து வருங்க. உண்மையில் நான் கூட அந்த சின்ன வயசில் நிறைய மன உளைச்சலுக்குள்ளே இருக்கேன், தந்தையெல்லாம் வளர்ந்தால். அப்போ பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லையோ சரி இதில் சரி எங்காச்சும் இதை பற்றி கேட்கும்போது என்ன நடந்துட்டு சொல்லிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்போ அது சம்பந்தம் கேட்க மாட்டேனோம். எல்லாம் என்ன நாங்களாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கு. சரிதானே? இப்போ எங்களை நாங்கள் நம்பிக்கொள்ளணும். அதுக்கு பூரா மற்ற என்ன பார்த்தோம்னா நீங்களும் ஒரு ஆலோசனை நாங்களும் ஒரு ஆலோசனை. எங்களுக்கு கட்டளை எது இருக்கோ அந்த கட்டளை நாங்கள் சரியாக செய்த முடியுதுன்னா முதல் ஓடர் கரியோட செய்யணும். ஓடர் கரியோட்டுன்ற என்ன ஒரு கட்டளையை சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் சரியான முறை செய்யலாம். அது புள்ளையோ சரியாக செய்து கூட தான் திரும்ப போய் அதே நான் பிடிச்சது நீங்களே பிடிச்சதுன்னா அப்படி செய்தனா அப்படின்னா அதுக்கு பூரா பிரச்சனை வரும். இதே பிரச்சனை இப்போ எனக்கு வந்திருக்கு. இப்போ விவாகரத்து பண்ணிட்டீங்களா? அப்படியே விவாகரத்து இல்லை, எல்லாமே தான் கொடுத்துருக்கணும். அது சம்மந்தமாக இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த முறை 6ஆம் மாதம் 17ஆம் வழக்கு இருக்குது. அதில் நான் கட்டாயமாக ஒரு கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் கதைப்பேன். ஓகே. அப்போ பிள்ளைகள் அதை நினச்சி எதுவுமே நினச்சி கொள்றதில்ல. ஆனால் அவங்கள்ட்ட லைஃப் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவையல் பிரச்சனை இல்லை. இப்போ நான் தாயோடையும் கதைக்க விடுறேன். நான் கோர்ட் மாதிரி நான்
பிள்ளைகள இது அளவுக்கு நான் எதையும் போடலை. ம். பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் உங்களால் இயலுமான அளவுக்கு நான் உங்களை படிப்பிக்கிறதும் ம். உங்களை படித்து ஒரு நல்ல ஜொப்பில் விடுறது தான் இந்த கடமை. அதை நான் செய்வேன். ம். நான் நான் அப்படி அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்தனோ ம். அதே மாதிரி நான் உங்களை விட மாட்டேன். ம். நான் உங்களுக்கான சகல வசதி வாய்ப்பும் செய்து தருவேன். நான் வளர்ப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ம். எனக்கு சப்போர்ட் இருக்குது. ம். நான் அதுக்காக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எங்களுக்கு தெரியும் அப்படி எங்கெங்கே அப்படி வாழணும் பற்றி தந்திருக்காங்க, பாடம் படிச்சிருக்கிறோம். ம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சார்கள். அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தெரியாதார்கள் சில நேரங்களில் பிரச்சனை அதை ஒன்றும் செய்யலாது. என்னென்னு சொன்னா வந்து நீங்கள் இப்போ உங்களோட வாழ்க்கை இதில் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மனசும் வந்து உயர்ந்திருக்கு. உண்மையில் நம்மளுக்கு என்னதான் இவ்வளோ சந்தோஷங்கள் இதுகள் இருந்தாலும் வெளியில் எல்லா பேர்கிட்டையும் சிரிச்சு தெரிஞ்சு தான் நம்ம பேசுவோம் உண்மையில் அது. ஆனால் நம்மளுக்குள்ளேயே பேசினா நிறைய மனக்கசப்புகள் கஷ்டங்கள்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து சங்கடப்படுற மாதிரி சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கு, அதாச்சும் பேசி நீங்கள் துன்பப்பட்டது? நான் இப்போ சிறு வயசுலேருந்து நான் சரியான துன்பப்பட்டு தான் இருக்கேன். துன்பப்பட்டு தான் பாடுறேன், மனசில் வேதனையோட வாழ்கிறேன். ஆனால் அந்த இன்னொரு ஆக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கல எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது. அதுதான் என் மெயின். நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், வேதனைப்படுறேன் இந்த மனசுக்குள்ளே நான் வச்சுக்கணும், யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் பார்க்குற ஆக்களுக்கு பிள்ளைங்கன்னா சரி, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யக்கூடலாம் நான் யாரும் கேட்க மாட்டேன். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு உதவி செய்யக்கூட இன்றைக்கு நான் கஷ்டப்படைக்க என்ன தேடித்தான் இல்லை வராங்க. எல்லாம் தேடிய வேலையை கூட நான் அதை மெயின்டைன் பண்ணிருந்தேன். இப்போ இன்றைக்கு இயலாது, இன்றைக்கு உழைப்பில்லை, நான் வேலை விட கடை ஏதோ ஒரு வழியால் எனக்கு கடவுள் ஏதோ ஒரு ஆள் வரும். என்ன மச்சான் அப்படி செய்யறா சாப்பிட்டியா கொண்டு பார்க்குறேன், இல்லை இப்படி பிரச்சனை மச்சான்னா பார்க்காண்டு செய்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஆட்டோ டாக்ஸி வந்துட்டு எத்தனை வருஷமாக வர்றீங்க? இப்போ ஆட்டோ வந்து இப்போ மூன்று வருஷம். இது நான் அடுத்து ஓடாமல் வச்சு யாழ்ப்பாணத்தை வேலை செய்தனா தானே. ஒரு பள்ளிக்கூடம் ஓட வலிக்கிறது இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட ஓடிக்கொண்டு 1 வருஷமாக வர்றீங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து ஓடுறது உங்களுக்கு ஓகேவா இருக்காங்களா செய்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பழக்கப்பட்டுன்னா இப்போ கனதூரம் ஓட்டம் இல்லை தானே. அப்போ சில நேரம் கனதூரங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போய் சில நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து போயிடுவேன். அந்த கொரோனா டைம்லாம் அப்போ என்ன பண்ணீங்க? கொரோனா டைம்ல எல்லாம் நான் இறைச்சி கோழியெல்லாம் போடலாம். கொரோனா டைம் அப்போ நல்ல பிஸ்னஸ் அந்த கோழி போட்டு நல்ல கொஞ்சம் அப்படி கொண்டு விரைகளை கொஞ்சம் பிரச்சனை வந்துடு கொரோனாவில் தான். அப்போ கொரோனா விரைகளை ஒரு 50 கோழியெல்லாம் பக்கத்து ஊரில் சனங்கத்தை எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயாக தான் கொடுத்துறேன். ஏன்னு சொன்னால் மேட்ச் பிரச்சனை, சேல்ஸ் பண்ணலாது, வெளியில் போகலாது. அப்போ ஊருக்கு இருக்க தாக்களை கூப்பிட்டு மழை வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு கோழியை தூக்கி கொடுத்து விட்டேன். ஏன்னு சொன்னால் அணியாக செத்து போகிற கோழி இனி இப்போ வெளியில் சேல்ஸ் பண்ணலாது. அப்போ சனம் சாப்பிட்டா அது புண்ணியம் தானே. எனக்கு நான் 50 ரூபா கொடுத்தா எனக்கு 100 ரூபா வரும், அது ஒரு வழியால் வரும். அப்படின்னு நான் அவங்களை கூப்பிட்டு எல்லாரையும் தெரிஞ்சாக்கலாம் கூப்பிட்டு கஷ்டப்படாக்கலாம் கூப்பிட்டு மழை எல்லாம் ஒரு கோழியை தூக்கி கொடுத்து விட்டேன். முடிச்சு 50 கோழி கொடுத்தேன். அப்போ அப்படி எனக்கு ஒருத்தன் உதவி செய்தவன், எனக்கு இந்த உதவி செய்தேன், இந்த அப்படியாவது உதவி செய்து விட்டேன். அப்புறம் அடுத்த இடம் நான் ரைட். ஓகே. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்? உங்களோட வாழ்வாரங்களாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் நீ பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் உழைக்கிற தொழில் முயற்சியாக இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற ஐடியா உங்களுக்கு? நான் இப்போ இப்போ பள்ளிக்கூட தான் கூடுதலாக மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த கால் பிரச்சனைக்கு, உடல் பிரச்சனைக்கு அது ஓகேவா இருக்குது. நான் இப்போ இருந்தேன்னா இப்போ இதை வச்சு ஒரு பேன் ஒன்று எடுக்கிறது தான் இப்போ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். பேன் இப்போ பேன் எடுக்கிற இப்போ பேன் ஒன்று எடுத்துட்டா பள்ளிக்கூடத்தில் ஒரு 20-25 பிள்ளைல ஏற்றலாம். அப்போ அதில் ஆட்டோவில் வந்து கணவரை ஏற்றலாம். இப்போ அதுக்குரிய ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் அது இப்போ இதில் பார்த்து கணவர் ஃபோன் பண்ணி காய்ச்சிருக்கணும். அப்போ தாங்களும் உதவி செய்கிறோம் கொள்கிறோம், நீங்கள் எல்லாம் கொடுத்து கூட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். பேனெல்லாம் ஓடுவீங்களா? நாங்கள் இயக்கத்தில் வந்து தம்பி நாங்கள் ஒரு வேலைன்ட்டு பழக விட மாட்டாங்க. சகலவும் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள், அதான் மெயின் பிரச்சனை. சண்டை டீம் போகிற நிர்வாகம் போகிற பல பிரச்சனைகள் இருக்குது. நிர்வாகத்தில் நிற்கிறாங்க, சகல வேலையும் செய்வோம் நாங்கள், சகலையும் செய்வாங்க. அவங்களும் ஊக்கப்படுத்துவாங்க, நாங்கள்லாம் ஊக்கப்படுத்துறதில்லை, அதான் பிரச்சனை. அவங்கள அதை செய்யணும் ஊக்கப்படுத்துவாங்க, எங்களுக்கு அசண்டை நான் விட்டு தெரிஞ்சபடியா இப்போ கன போராளியில் அதை பற்றி யோசிக்கிறாங்க. சொன்னது நாங்கள் செய்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எங்கேயா வாழ்வோம் கொள்வோம் சொல்லி. அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து என்னென்ன? நான் டெய்லரிங் பழைய இருக்கிறேன், டிரைவிங் பழைய இருக்கிறேன், மற்ற வாசிக்க எழுத பழைய இருக்கிறேன். அது 5 மணிக்கு படிப்பிப்பாங்க, உழைப்பி 5 மணிக்கு உழைப்பி படிப்பிக்கணும். பிடிச்சா படித்து டிவி 5 மணிக்கு டிவி வரும், டிவி வந்தோடனே உழைப்பி போய் அங்கே கிளாஸ் கொட்டில் இருக்கும், அவங்கள போய் ஆனால் நான் தெரியாகலாம் படிக்கணும், இல்லைன்னா பிரச்சனை தான். அப்படி படிப்பிச்சு அப்படி அப்புறம் சகல இப்போ என்ன சொல்லுங்க ஒரு எங்கெங்கே அப்படியெல்லாம் நாங்கள் கையாளணும், அப்படி போய் வரணும், யாரோட அப்படி கதைக்கணும், எல்லாம் டீசன்ட் டிசிப்ளின் எல்லாம் நீட்டாக இருக்குது. அதை ஒரு இடத்த போகிறோன்னா முடிவெடி சேவெடுத்து கப்பியாக வலிக்கிட்டு போகணும். இந்த இடத்தாண்டா ஒரு சந்திப்பேண்டா அப்படி
அப்போ எல்லாமே பக்காவாக இருக்கும். இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது உண்மையில் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க இதுன்றதை வந்து அதே முறையில் வந்து உங்களோட பிள்ளைகளாக இப்போ பேசும்போது தம்பியாக வந்து பேசும்போது நல்லபடியாக பேசுனாங்க. ஸோ அந்த ஒரு வளர்ப்பு அந்த ஒரு வளர்ந்த விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கும். ஓகே, இப்போ எங்களாலும் வந்து இப்போ உங்களோட இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து ஏன் கேட்குறோம் அப்படி சொன்னால் எங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் உங்களோட வாழ்வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யார் யார் டொனேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது. எங்கள் மூலமும் வந்து நாங்கள் ஒரு டொனேஷன் வந்து ஸ்டார்ட்டில் வந்து பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்திருந்தோம். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் உண்மையில் வந்துட்டு எங்களோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்து காண்பிச்சிருந்தோம். அண்ட் வந்துட்டு அவரோட அடிஷ்னல் அதாவது வேறு வாழ்க்கையை பற்றின காணொலிகள் வந்துட்டு நாங்கள் மற்ற சேனலில் வந்துட்டு நாங்கள் தருவோம். ஸோ வந்து அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நான் உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் சமுதாயத்துக்கு போக்குள்ள, அதாவது இப்போ ஆட்களுக்கு நடுவில் போக்குள்ள நிறைய இடங்களில் வந்து இப்போ உண்மையிலே வந்து உங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்களே உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் உங்களோட ரோட்டில் ஒரு நாள் எதிர்ச்சியாக காணக்குள்ள வந்து நாங்கள் பார்த்து போனாங்களே யார் ஒரு உயரமானவரால் போகிறாருன்னு சொல்லி எதிர்ச்சியாக பார்த்து போனாங்க. அப்போ நான் சொல்லிச்சேன்னா ஒரு பேப்பரில் பார்த்துருக்கேன், அந்த சக்தி டிவியில் பார்த்துருக்கேன்னு சொல்லி பார்த்து போனேன். அப்படி உங்களை திடீரென்று பார்க்கக்கூடிய இது செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு ஒரு மனதாபம் வேறு இருந்தானே, அப்படி நீங்கள் இந்த இடத்துல வந்து அது நான் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரேக்கிங்காக தான் இருந்தேன். நான் என்ன போகிறேன் ஆக்கண்டா ஒரு நிகழ்வுகளோ படம் பார்க்குறோ ஒரு கோயிலோனால் நான் பைக் அடிக்கிற கூட ஏன்னா என்ன பார்ப்பாங்க நக்கு அடிப்பாங்க படிப்பாங்கன்றக்கா அந்த மனசுக்குள்ள ஒரு கவலையும் கடவுளை இப்படி படைச்சாருன்னு சொல்லி எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பார்க்கல அவ்வளோயான ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் நான் மைண்டில் ரிலாக்ஸில் எடுக்கிறதில்ல. இப்போ ஓகே, எங்கே போனாலும் இப்போ எங்கட புதுக்குடியில் பொறுத்தவரையில் எங்கே போனாலும் எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும். அதனால இப்போ என்ன பிரச்சனை ஆக்களை தெரியாது. நான் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் உயரமானால் அது ஒருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சால் போகிறதான் பார்க்க எல்லாரும் இப்போ ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம். எல்லாரும் இப்போ இலங்கையிலே நீங்கள் தான் உயரமான தமிழ்நாட்டில், இப்போ சிங்களத்துலேயும் இப்படி ஆள் இல்லை. சிங்கள அதெல்லாம் இதுதான் செய்தவை. அப்போ இது உண்மையிலே வந்து எப்படியும் இலங்கையில் ஒரு ஆள் உயரமான இருந்தால் வந்து இப்போ இலங்கை அரசாங்கத்தாலேயோ இல்லை வந்து அதால் வந்து ஏதாவது அங்கீகாரம் அப்படி எதுவும் கிடைக்கல. இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. அதுவும் என்ன நாங்கள் இப்போ புனர்வாழ்வில் இருக்கல அது இந்த பிரச்சனை வந்தது. ஸ்ரீலங்காவில் உயரமாக இப்போ இந்த பொடி செக்கிங்கெல்லாம் செய்து இது உயரங்கள் அளந்து எங்கே செக் பண்ண கொழும்புல லங்கா ஹாஸ்பிட்டல் அதில் வந்து பிள்ளை செய்தது. செய்த இடத்துல அந்த ஸ்ரீலங்காவில் உயரமான சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் ஓகே பண்ணாது. அவர் சொன்னார் இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு உயரமான ஆளாக இருக்கலாம்னு சொல்லி அவர் எழுதி புக்கில் வந்தவர். அது அந்த புக்கு வந்து இந்த மகேஷின் கலவரத்தில் அது விடுபட்டு போச்சு. ஜெயிலில் ஒரு சின்ன கலவரம் வந்துருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அந்த கொப்பியெல்லாம் விடுபட்டு போச்சு. அதால் அது இல்லை. அதுக்கு பிறகு தான் அந்த புனர்வாழ்வுக்கு நான் போனது. புனர்வாழ்வு போய் புனர்வாழ்வுலாம் பக்கம் எல்லாம் மீடியாக்களும் வந்து இல்லை இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்டி அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் வந்து டவுன் ஆகிடுது. திரும்ப இப்போ திடீர் ரெண்டு எல்லாரும் உங்களை தேடி வரது. அது இப்போ சிங்களாக்கள் வந்தது அவையெல்லாம் அதை ஊக்குவிச்சது. அந்த பேட்டியை எடுத்து மனோடு வரலாக போட்டு தமிழாக்கள் மேலே வலிக்கிட்டு இது வரைக்கும் பேத்து மீடியாவுக்கு போட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன பொறுத்தவரை இப்போ ஒரு 7-8 பேர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஒரு சிங்களாக்கள் இப்போ ஒரு 6-7 பேர் கோல் பண்ணிக்கிறேன். அவையில் விசாக்க முடிய தாங்கள் வருகிறோம். அங்கே வர்றதுக்கு அவையில் வந்து டோன் கேமரா எல்லாம் கொண்டு வந்துலாம் போட்டு எல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த வீடியோ அதில் வந்து இப்போ உண்மையிலே வந்து இந்த உடுப்புகள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உடுப்பு வந்து நான் ரெடிமேட் பாவிக்கிறதில்ல. இப்போ சில டிஷர்ட்டுகள் சில செட் ஆகும். மற்ற உடுப்பெல்லாம் நான் தைக்கிறது. டவுசர்லாம் தைக்கணும். நீங்கள் இங்கே தைச்சிருக்கோம். நீங்கள் கடையில் துணி எடுத்து தைக்கிறேன். நான் லென்த்து கூட தான் தானே. இப்போ உங்களுக்கு 1 லென்த்துண்டா எனக்கு 1.5 2 போகணும். 2 தைக்கிறது அப்படி இருக்கிறது. வேறு பாட்டாவல்னா அது இப்போ இந்தியாவில் அது வெளிநாட்டில் தான் வரும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அனுப்பினோம் தெரியும். அப்படி வரும். மற்றபடி மற்ற உடம்புல ஓகே. இப்போ என்னென்ன காலால் வளர்த்தி கூட காலில் பொடி பிரச்சனை இல்லை. காலும் கையும் தான் வளர்த்தி கூட. உடம்பு வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைகள் யாராச்சும் கண்டு இது செஞ்சா நீங்கள் அப்படி எதுவும் இருக்கும்? சின்ன பிள்ளைகள் கண்டோன்னு எதுவும் சொல்லுவாங்க? அதெல்லாம் சின்னாக்கள் தான் அவங்கள விளையாடுறதுனா பெரியாக்களே குடும்பத்தில் காட்ட சின்னாக்கள் கண்டுடு அப்படி நினைப்பாங்க. அதெல்லாம் நான் கூப்பிட்டு கையில் தள்ளி போட்டு விடுவேன். இல்லை உண்மையிலே வந்து அதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஒருத்தரும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இலங்கையில் உயரமானாலும் நீங்கள் அது உண்மையிலே வந்து ஒரு எப்படியும் இதுக்கப்புறமா அங்கீகாரம் இது கிடைச்சி வந்து நீங்கள் எப்படியும் வரலாற்றில் பதிக்கப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கிடையே நாங்கள் வந்து சந்திச்சுட்டோம் உங்களை. நான் உண்மையிலே வந்து இப்போ உங்களோட அன்றாட வேலையில் நீங்கள் செய்கிறதுல வந்து உண்மையிலே கடும் சிரமமாக இருக்கும்.
நார்மலாகவே இதாக இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறீங்க? அப்படி உங்களால் இப்போ கஷ்டப்பட்டு இப்படி வளர்ந்துருக்கு அதெல்லாம் இது செய்யலாம் இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டேன்டா. இப்போ என்ன எல்லாம் இப்போ எனக்கு வேலையில் ஓகே, எனக்கு எல்லாம் செய்யலாண்டு இல்லை, செய்யலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் இதில் களைப்புகள், இதுக்கு முன்னாடி நோய்கள், கால் பிரச்சனைகள் வரும். அதுக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து செய்தால் சரி. அதுக்காக நான் 7 ஆண்டு ஓட்டு இருந்தால் பிரச்சனை தானே. 7 ஆண்டு ஓட்டு வீட்டுக்கே இருந்தால் சாப்பாடு போடுற பிரச்சனை இருக்குது. எந்த நேரம் எல்லாரும் செய்யலாம்னு சொல்லி தானே. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ண்டா ஒரு மாதம் ஒரு 10,000 போட்டேன்டா அதை சாப்பாடு சாமான் வாங்கி போடலாம். அடுத்தடுத்த சிலருக்கும் தாண்டு கேட்கல தானே நாங்கள். அப்போ நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். 7 ஆண்டாலும் சும்மா இருக்கேன். நான் அப்புறம் செய்து 2 நாள் வேலை கழுவி விட்ருவேன். என்ன அப்புறம் செஞ்சு கால் என்ன நடந்தது உங்களுக்கு? கால் வந்து காயம் தானே. இப்போ நான் இப்போ நடக்க பிளட் வரும். இந்த இப்போ கொஞ்சம் நின்றா சுகர் பிரச்சனைகளா? சுகர் பண்ணு பக்கம் விற்கிது பாருங்க அப்படின்ட்டு வீங்கி பக்கத்து படிக்கும். ஏன் கண்ணீர் நிற்கிறதா இல்லையா? நிற்கிறது, கண்ணீரம் நிற்கிறது, கண்ணீரம் மடித்து இருந்தாவா உங்களோட உடம்பு தாங்குறது இல்லை. தாங்கிறதுக்கு அது பிரச்சனை. உடம்பு நான் முதல் இருக்க சரி 60 கிலோ 65 கிலோ 60 கிலோ இருந்தேன். இப்போ 85 கிலோ. அப்போ அந்த வெயிட் கூடினோடனே பிரச்சனை கொடுக்குது. அதனால் எப்போ ஆப்ரேஷன் பண்ணீங்க லாஸ்ட்டாக இப்போ செய்த 1 வருஷமாக இருக்கும். இப்போ திரும்ப போகணும். இனி செய்யறதில்ல, இனி வேண்டாம், செய்து இயலாது. சரி, இப்படியே வச்சு கட்டுப்படுத்தி கொஞ்சம் ஓடிட்டு இருந்தால் காணும் பிள்ளைகளை படிப்பிச்சுட்டா சரி. இனி இப்போ செய்ய போனால் நாங்கள் வந்து படுக்கிற இருந்தால் எல்லாமே கஷ்டம் தானே. இப்போ என்னடா பள்ளிக்கூட நான் ஒரு ஆள் போய் ஒப்படைஞ்சு இருந்தால் ஒரு 10 பிள்ளைகள் பள்ளிக்கும் போகிறது திண்டாடி கொண்டு இருக்குங்கள். என்னை நம்பி தான் அந்த தாயதப்பன் பிள்ளையில தருதல். அப்போ அந்த படிப்புக்கு நான் ஊக்கம் கொடுக்காடி இப்போ அதெல்லாம் எவ்வளோ கிடைக்குமா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு? இப்போ நான் இப்போ சாதாரணமாக புக்குடி வந்து எங்கள் இடத்துலேருந்து இது போன்ற ஒரு 5,000 காசு ஒரு ஆளுக்கு 5,000 2 எடுத்தா. இப்போ நாங்கள் மாதம் இப்போ அந்த பள்ளிக்கூட காசு காணாது. அது ஒரு மாதம் ஒரு 30,000 வரும். வந்தால் 10,000 12,000 கூட பெட்ரோல் செலவு. அதில் மிச்சம் தான் டியூஷன் ஃபீஸுகள், சாப்பாடு சாமான் தான் காணும். வேறு ஒரு செலவு செய்யலாது. அதை விட நான் செப்பரேட்டாக வேலைகள் செய்தால் தான் வரும். சரி, நீங்கள் உண்மையிலே சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் வந்துன்னு சொல்லி சொன்னீங்களா? அம்மாவும் இல்லைன்னு சொல்லி. அப்போ அதை நினச்சி நீங்கள் எப்படியாச்சும் போக்கில் வந்து இப்போ ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு அப்படி? எனக்கு எக்கச்சக்கான அம்மா அப்பா இருக்குது. மட்டக்களப்பில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, யாழ்ப்பாணம் இருக்குது, வன்னி இருக்குது. எங்கே போனாலும் அம்மான்றது அம்மா தான். அதே மாதிரி அதோட பிள்ளைகளும் மேந்த மாமாண்டா அது ஒரு மரியாதை தான். மேந்தம் உங்களோட ரிலேட்டிவில் நீங்கள் இந்த பழக்கம் முடிச்ச வாக்களோ? எல்லாம் பழக்கம் முடிச்சாங்க. ஒவ்வொரு இடத்துல நான் எந்த என்னவோ சொல்லல. எனக்கு அம்மா அதான் நான் ஒரு அம்மா இல்லைன்னு தான் கவலைப்படுறேன். ஆனால் எனக்கு பல அம்மா இருக்குது. அப்போ நீங்கள் கவலைப்பட்டதே இல்லை? அம்மா இல்லைன்னு கவலைப்பட்ட வரலாறு இல்லை எனக்கு. அம்மா இருந்தும் அம்மா இல்லைன்ற விலையோ இல்லை. எங்கே போனாலும் அம்மாண்டா உடனே மெயின் பாடா சாப்பிட்றா இருறா என்று தான் சொல்லுங்க. அதே மாதிரி அவையிற பிள்ளைகள் தாயப்பனை பயப்படாத மெயின் பாடாண்டா ஒரு பயம் இருக்குது. நான் என்னத்துக்காக பயப்படுறேன்? எனக்கு பயப்படணும்னு நான் சொல்லலை. எனக்கு படிக்கணும் வயல், எல்லாரும் படிக்கணும். அப்போ தாயப்பனை பயப்படாத பிள்ளைகள் பயப்படாதவர்கள். இப்போ சாதாரணமாக இந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கே பிள்ளைகள் பிடிக்க வேலை உடம்பாது. ஆட்டோக்கார மாமா வரேன்னா பக்கத்து பயத்தில் வழி கட்டி போயிடும். 2 பேச்சு பேசுவேன். தாய்க்கு முன்னுக்கு தான் பேசுகிறேன். இப்போ வெளியால் போய் பேச மாட்டேன். தாய் தாப்பனை முன்னுக்கு வச்சு பேசுவேன். பேசினா பக்கண்டு எங்கள் பிள்ளை பேசிட்டு போகிறேன். அப்புறம் பக்கண்டு போய் நீங்கள் இப்படி கோவத்து பேசுவீங்க. நான் உங்களுக்கு பயப்படாத பிள்ளைகள். உங்களோட பிள்ளைகளே இத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் போனால் டீச்சர் கேட்குறேன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? என்னிட்ட கேட்பீங்க. அப்போ விளக்கம் சொன்னோன்னா இப்போ பிள்ளைகள் 6:30க்குன்னா 6:30 கேட்டுக்க நிற்குங்க பிள்ளைகள். யோசிச்சு பாருங்கள். அப்படித்தான் நான் வந்து எல்லாம் ஒரே இதை பார்க்கணும். அதான் உண்மையிலே வந்து இந்த போராட்டங்களில் இருந்து அதில் வந்து நாங்கள் அப்படி நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். எல்லோரும் வந்து ஒரு சரியான கட்டுக்கோப்பில் இருப்பாங்க. கரெக்டாக அந்த வேலையை செய்யணும், கரெக்டாக முடிக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. அதே மைண்டில் அது உண்மையில எல்லாம் சரிண்ணா. இப்போ வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு நாங்கள் இதை தாண்டி வந்து ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து எங்களோட மற்ற சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்னதுக்காக வந்துச்சுன்னா இந்த சேனல் மூலம் வந்து கண்டிப்பாக அண்ணாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி அந்த உதவி நம்ம பண்ணி கொடுப்போம். சரிண்ணா, இப்போ நாங்கள் வந்த முதல் நோக்கம் உங்கள்கிட்ட வாழ்வார்த்தை ஊக்கி வைக்கிறதுக்காண்டி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த பேன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கலாம், இல்லை மற்றவங்கள்ட்ட கடன் உதவிகளாக கேட்டிருக்கலாம், அது தெரியாது எங்களுக்கு. ஆனால் எங்களால் முடிஞ்சதும் வந்து இதில் ஒரு தொகை பணம். ஸோ இது வந்து முதற்கட்டமாக வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப நன்றி. எந்த ஒரு செலவு கொடுக்கவாட இந்த எய்ம் வந்து பேங்க் எடுக்கிறது. கண்டிப்பாக பேங்க்குக்காக இதை கூட நான் அப்ளை பண்ணுவேன், பேங்க்லேயே போடுவேன். கண்டிப்பாக அதை எண்ணி பாருங்க சொல்லி
10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 70,000 ரூபா இருக்கு. அப்படியே போடுவேன். இப்போ கணவர் காய்ச்சிருக்கணும். சரி சரி நான் இப்போ ஒரு சிலர் தாங்களும் காசு எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏண்டா நான் ஃபோன் பேசும்போது அண்ணாட்ட கேட்டேன், நீங்கள் என்ன வாழ்வாரம் பண்ணுறீங்க, இனி என்ன பண்ணுற ஐடியா இருக்குன்றதான் நான் கேட்டேன் மெயினாக. அவர் இதையே சொல்லியிருந்தாரு. ஓகே நான் சொல்லும் போது அப்போ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வாழ்க்கையில் மேலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய மீடியாக்கள்லாம் வந்துட்டு பாடல் திறமை இருக்கிறவங்க வந்துட்டு ஆடல் திறமை இருக்கிறவங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களை வளர்த்து விடுறாங்க. அதே மாதிரி இப்படி தொழில் முயற்சி இருக்கிறவங்களையும் வந்து நம்ம வளர்த்து விடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து முயற்சிகள் எடுக்கணும். ஸோ அதுதான் எங்களோட ஒரு முயற்சி. அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்ணாவுக்கு வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணி வருங்காலத்தில் அவரை ஒரு பெயின் டிரைவராக வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் மட்டக்களப்பில் இருந்து இவ்வளோ தூரம் என்னை மீட் பண்ணி என்னை சந்தித்து எனக்கு ஒரு தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு முதலிகள் வந்து ஒரு 70,000 பணத்தை எனக்கு கையில் ஒப்படைச்சதுக்கு மிகவும் நன்றி தம்பி. மறக்க மாட்டேன். இது என்னன்னு சொன்னா இதங்கிட்ட ஒரு வேலை தான். எங்கள்கிட்ட வேலையே வந்து இதுதான். உண்மையில வந்து வாழ்வாரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வரிகோட்டில் இருக்க எல்லா பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ வந்து இந்த டொனேட்டெல்லாம் வந்து உண்மையில நீங்கள் சொன்னீங்க தானே உங்களுக்கும் நண்பர்களாக இருக்கான்னு சொல்லி வெளிநாடுகளில் அதே மாதிரி தான் வந்து புலம்பெயரில் இருக்கிறவங்க வந்து உதவிகள் செய்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு தொகை பணம் கூட வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபி அங்கிள் ஃபேமிலி அவங்க தான் வந்துட்டு வாழ்வாரத்துக்கு யாரையாச்சும் ஊக்குவிக்கிறதுக்காக வண்டி கொடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பணம் தான். நீங்கள் தேங்க் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு தான் இருக்கும். ஓகே. அண்ட் வந்து இன்னொன்று கேட்கணும்ன்றது உங்களுக்கு இயக்கத்தில் வந்து என்ன பேர் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க? எங்கள் பேர் மெய்வேந்தன். மெய்வேந்தன். இங்கே கூப்பிடுற பேர் என்ன சொன்னீங்க? மாறன் கூப்பிடுவாங்க. சில பேர் நெடுமாறன் கூப்பிடுவாங்க. அந்த மெய்வேந்தன் என்ற பேர் வந்து நல்லா தான் இருக்கு அண்ணாவுக்கு. ஸோ மெய்வேந்தன் சொல்லி எங்களோட ரெய்னி மாஸ்டர் இசைவேந்தன் மாஸ்டர் சொல்லி யாழ்ப்பாணவர் அவர் தான் அதை எனக்கு இந்த பேர் வச்சா தான் சூட்டபுள் ஆகும் சொல்லி ஓகேவார். அந்த பேரோடையே இன்று வரைக்கும் நான் ரியலாக வாழ்கிறேன். ரியலாகவும் கெத்தாகவும் நான் வாழ்கிறேன்ற காரணம் அந்த பேரும் அந்த வளர்ப்பும் தான். என்ன இன்றைக்கு அரசாங்கமும் குறைய விடையில, அரசாங்கமும் என்ன நல்லா வச்சு பார்க்குது. எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு செய்திருந்த அரசாங்கம், அதாவது காப்பண்டரில் பழகி இருக்கிறேன், செடிகிற வச்சுக்கிறேன், பேக்கரி கோர்ஸ் பழகி இருக்காங்க, செடிகிற வச்சுக்கிறேன். அப்படி ஒவ்வொன்றும் அரசாங்கம் ஊக்குவிச்சு செய்தது. அவங்களோட பொருளாதார பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் டவுனாக போயிட்டு அவையெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்க தாங்கள் கட்டாயமாக வாழ உதவியெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் இருந்தது. அது அவையில் பிரச்சனைகளால் கொஞ்சம் இதாக போயிட்டு அது இனி காலங்களில் அதெல்லாம் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. உண்மையில வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபி அவருக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட சார் வந்து நாங்கள் ஜேபி அண்ணாக்கும் வந்து நானும் நன்றியை தெரிவிக்கிறேன். காசு அங்கேருந்து வந்து சேர்ந்துருக்கு. உங்களுக்காக நான் முதலாவது டிபாசிட் பண்ணுறேன் பேங்க்கில். ஓகே. அப்போ ஜேபி எங்கள்கிட்ட தான் வந்துட்டு அண்ணாட எதிர்கால அந்த ஃபியூச்சருக்கானது வந்து டிபாசிட் ஆக போகுது பெஸ்ட்டாக வந்து. ஸோ வந்து உண்மையில் மெய்வேந்தன் அண்ணா நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேலும் இன்னும் நல்ல நிலைக்கு வரதுக்கு, பிள்ளைகள் வந்து அதே நிலைக்கு வந்து வரதுக்கு வந்து நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். ஆனால் வந்து அண்ணா பற்றின நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறோம். மற்ற விஷயங்கள் பற்றி அந்த காணொலிகள் வந்துட்டு நாங்கள் மற்ற சேனலில் வந்துட்டு நாங்கள் பதிவேற்றம் செய்து கொள்கிறோம். அன்றது இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி நாங்கள் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் இல்லை பேசியிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்படி பாய்.